காதலர்கள் அனைவருக்கும் இனிய டாக்ஸிக் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். என்னடா டேய் டாக்ஸிக்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். ஒரு ஒரு சின்னதாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்னென்னா ஊரில் ரவின்னு ஒருத்தன் தான் ரவின்னு ஒருத்தன் இருந்தான். அவனோட பெரும்பாலான வேலை என்ன தெரியுமா? சுமதி பின்னாடி போகிறது தான். ஐ மீன் சுமதியை ஃபாலோ பண்ணி போகிறது தான் அவனோட வேலையாகவே இருந்துச்சு. சுமதி அப்போது 11ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. என்ன பண்ணுவான், டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இவனும் அப்படி பின்னாடியே போவான். இப்போ அந்த பொண்ணு ஸ்கூலை கேட்ட தாண்டி உள்ளே போனவுடனே இவன் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான். இது ரொட்டீனாகவே இந்த வேலை நடந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் சுமதி எங்கெங்கே போகிறாளோ அங்கெல்லாம் இவன் பின்னாடி போவான். ஆனால் அவ கூட பேசுகிறனா மட்டும் அவ்வளோ பயம். அப்படி தான் இருந்தான் அவன் ரவி. அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தது. காலங்கள் போச்சு. ஒரு நாள் பார்த்தா ரொம்ப சோகமாக இருந்தான். அதாவது அழாத குறை தான், அப்படி ஒரு ஃபீலில் இருந்தான். என்னப்பா அப்படின்னு விசாரித்தா சுமதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவலை கேள்விப்பட்டிருக்கான். ஆனால் சுமதி ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தான். ஏன்னா ரவி சுமதியை ஃபாலோ பண்ண விஷயமும் இவன் அவளை லவ் பண்ண விஷயமும் அவளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மளால் ஒன் சைடு லவ் கடைசி வரைக்கும். அதாவது சுமதி இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இவர் லவ்வை சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு பயம். எங்கே சொன்னால் அவளோட அப்பன்ட்ட போய் சொல்லி நம்மளை மாட்டி விட்டுருவாளோ, இல்லைன்னா நம்மளோட அப்பன்ட்ட சொல்லி அடி வாங்கி கொடுத்துருவாளோ, அவ்வளோ பயம். லவ் லெட்ரு கொடுக்கனாலே கை உதற கேரக்டர் அவன். அப்புறமா அப்படியே அவன் லைஃப் வேறு ஒரு பொண்ணு கல்யாணம் அப்படியே போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, அதாவது 60s 70s 80s கிட்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களோட லவ்லாம் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கும் பயப்படுவாங்க, அதேமாரி பார்த்துட்டா அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கும் பயப்படுவாங்க, கை காலெல்லாம் உதறும் நடுங்கும். இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த காலத்து லவ் எல்லாமே இப்படி தான் இருந்தது. அது காரணம் என்ன, அப்பா அம்மா மேலே அவங்களுக்கு இருந்த மரியாதை. அப்பா அம்மானாலே அப்படி பயப்படுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் பிள்ளைங்களை அடித்து வளர்த்தாங்க அப்பா அம்மாக்கள். இன்றைக்கி அப்படியா இருக்குது. ஏன் இந்த டாக்ஸிக் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஆரம்பத்தில் சொன்னோம்னா, இந்த 2K கிட்ஸ் இருக்காங்களா, இந்த ஜென்ரேஷன், இவங்களோட லவ் எப்படி இருக்குது, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன படம் தான் போன வாரம் வந்த லவ்வர்னு ஒரு படம். அதை நம்ம மணிகண்டனும் அப்புறம் கௌரி பிரியாவா அந்த ஆந்திரா பொண்ணு, அந்த பொண்ணு சேர்ந்து நடித்த படம். அப்புறம் வியாஸ்னு ஒரு டைரக்டர், புதுமுக டைரக்டர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்தது. ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, என்ன இப்படியெல்லாம் படம் எடுக்கிறாங்க, படம் முழுக்க ஒரே தம்மு தண்ணி, அப்புறம் போதையிலே கிடக்கிறது, இதுதான் நிறைய காட்சிகள் அந்த படத்தில் இருக்கும். இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்படியெல்லாம் படம் எடுத்தால் எப்படி, கொஞ்சமாவது டைரக்டருக்கெலாம் பொறுப்பு வேணாமா அப்படின்னு ஒரு சாரார் விமர்சனம் பண்ணாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நடக்கிறது தானே அந்த டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்லாம் அந்த டைரக்டர் சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த டைரக்டர் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, 2K கிட்ஸ்னால் யார், நம்ம பிள்ளைங்க தான், நம்ம வீட்டில் வளர்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க கையில் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. சொல்லப்போனால் வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன செல்ஃபோனோட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, பேசுகிறது கூட கிடையாது. ஒரு காலத்தில் செல்ஃபோன்னாலே பேசுகிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த காலத்தில் வெறும் வீடியோ பார்க்குறதுக்கும் ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. ஹாயின்னு கூட வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் போடுறாங்க. அதனால் டைரக்டர் இப்போல்லாம் ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு அழகாக காட்டியிருக்கிறாரு. அது ஒரு படிப்பினை தானே. ஆக்சுவலாக இந்த காலத்து பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யார், பெற்றவங்க தானே. பெற்றவங்க அவங்கள ஃப்ரீடம் அப்படிங்கிற பேரில் இப்படி விட போய் தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதே சமயம் இந்த இப்போ உள்ள இளம் இயக்குனர்கள் அவங்களுடைய படைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய திரைப்படங்கள், அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் லோகேஷ் கனகராஜெல்லாம் எடுத்துக்கோங்களேன். மாநகரம்னு ஒரு படம் ஒரு கொடுத்தப்போ நம்ம எல்லாருமே லோகேஷ் கொண்டாடணும். அடடா என்ன பிரமாதமான டைரக்டர் அப்படின்னு. பாருங்கள், அவருடைய அடுத்தடுத்த படங்கள் ஃபுல்லாக கஞ்சா குடோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அது இப்போ விக்ரம் படம், அப்புறம் லியோ படம். லியோவில் அதனால தான் அவர் வாங்கி கட்டிக்கிட்டாரு. போதைக்கு எதிரான படத்தை எடுக்கிறாரு, இல்லைனா போதையிலேருந்து விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறாரு அப்படின்னே வச்சுப்போம்.
அந்த போதை மருந்தில் வந்து என்னென்ன மூலப்பொருட்கள் சேர்க்குறாங்கங்கிற சீன்லாம் வைக்கிறாங்களா, அதுக்கெலாம் ஏன் காட்டணும்? ஏன்னா எப்போவுமே தோணும், லோகேஷோட படம் மட்டும் எல்லாமே வந்து இருட்டாகவே இருக்குதே, அவருடைய உலகத்தில் வந்து வெளிச்சத்தையே பார்க்க முடியாதா? அவருடைய எல்லா படங்களுமே பாருங்கள் மோஸ்ட்லி அது இருட்டாக தான் இருக்கும். அப்புறமா தான் தெரியுது கஞ்சா கூடன்னு எப்போவுமே இருட்டாக தானே இருக்கும். அனிமல்னு ஒரு கன்றாவியான படம், பெண்களை வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சீன்கள் இருக்கிற கருத்துக்கள் இருக்கிற ஒரு படம். அந்த படம் சூப்பர் ஹிட்டு. அதனால தான் வந்து இந்த லவ்வர் படத்தை வந்து சமூகத்தில் நடக்கிறது தானே சொல்கிறாப்புல, நம்ம பிள்ளைங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தானே வந்து கரெக்டாக சொல்லியிருக்காப்புல அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாலும், நீங்கள் அதை சொல்கிறது மூலமாக அதை பழகாத பசங்க, அந்த அந்த லைஃப் ஸ்டைலை பார்க்காத பசங்க அதை பழகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் போடமா வான்னு அந்த படத்தில் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட கேட்கும். இதெல்லாம் என்னன்னே சில பசங்களுக்கு தெரியாது. இப்போ அதை வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரியான படங்களை கொடுக்குறோன்னு ஒரு நிமிஷம் தயவு செய்து யோசிங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, ஒரு காலத்தில் அந்த கமர்ஷியல் படங்கள் வரும். அந்த கமர்ஷியல் படங்களில் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹீரோயினும் வந்து முத்தம் கொடுக்குற சீன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட ரொம்ப டீசெண்டாக காட்டுவாங்க. அதாவது ரெண்டு பூக்கள் வந்து அப்படி ஒட்டிக்கும். நாம் வந்து புரிஞ்சுக்கலாம், அப்போ ஹீரோயின் 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து இப்போ இந்த ரேப் பண்ணுற சீன்லாம் வரும். ஒரே ஒரு 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 ஃபோட்டோ மட்டும் காட்டுவாங்க. என்னென்னா மானை வந்து புலி வந்து துரத்திக்கிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அதிலே நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்கலாம். அதாவது கமர்ஷியல் டைரக்டர்கள் இருக்கிற குறைந்தபட்ச அந்த சமூக பொறுப்பு கூட இப்போ வந்து நான் வந்து நம்ம சமூகத்தில் நடக்கிற சம்பவங்களை தான் படமாக சொல்கிறேன், உண்மைகளை தான் நான் வந்து படமாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இயக்குநர்களுக்கு இல்லைங்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா இது எல்லாமே ஒரு சீசன் மாதிரி ஆனால் பரவாயில்ல. இந்த சீசன் வந்து அதாவது ரத்தம், வன்முறை, போதை கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கிற படங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக வந்து எல்லா இயக்குநர்களும் இந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. இன்னும் நம்ம சமூகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற அவலங்கள், வலிகள், வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை, விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து படமாக்குற இயக்குநர்களும் இருக்கிறாங்க. பட் என்னென்னா அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அரசியல் படங்களுக்கு வரணும். சமீப காலமாக வந்து தமிழ்லலாம் அரசியல் படங்கள் வர்றதே கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ துணிச்சலாக நிறைய அரசியல் படங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து அப்படின்னா என்ன அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் இயக்குநர்கள் வந்து தங்களுடைய படைப்புகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாகவும் இருக்குது.